அந்த ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்னா என்ன, அது ஏன் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு தொழில்நுட்பம். அதாவது வானத்துல 2 விண்கலன்களை ஒன்றோட ஒன்று இணைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் டாக்கிங். பூமிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு 700 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு விண்கலத்தை நிலைநிறுத்தி அதோட இன்னொரு விண்கலத்தை பொருத்தக்கூடிய பணிக்கு பேர் தான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங். இது நீங்க சில ஹாலிவுட் படங்கள்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். 2 இதை ஒன்று சேர்ப்பாங்க, 2 ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அது அவ்வளோ எளிதில் நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது வானத்தில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ நம்ம காரில் ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா அவர்கிட்டருந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நாமளும் அதே வேகத்தில் பயணிச்சா மட்டும்தான் அந்த பொருளை நம்ம வாங்க முடியும் இல்லையா? பேருந்தில் போகும்போது பக்கத்து 2 பேருந்து ஒன்றா போகும்போது நமக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2மே பல கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும் அந்த பேருந்து சாலையில். அந்த மாதிரி 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் உள்ள ஒரு பொருளை இன்னொரு பொருளோட இணைக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய சென்சார் வச்சுருப்பாங்க. அதை அதனுடைய தூரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வருவார்கள். பக்கத்தில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு விதத்தை இண்டிகேட் பண்ணும். அப்படி எல்லா சென்சாரும் பொருந்தின உடனே அதை ஜாயின் பண்ணுவாங்க. அதற்கு பேர் தான் ஸ்பேஸ் டாக்கிங்.